அனைவருக்கும் வணக்கம். தற்போது உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே கல்வி மறுசீரமைப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது நிலைமாற்று கல்வி என்பார்கள். அந்த வகையிலே அழகியல் பாடத்துறைகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதிலே முதலாவதாக தரம் 6 மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அதிலே விசேஷமாக அறிமுறை செயல்முறை பகுதிகளை பார்க்கும்போது அறிமுறை பகுதிகளில் கூடுதலான மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் அது தத்துவத்தோடு சம்பந்தப்பட்டதாகும். இருப்பினும் செயல்முறையில் பிரதானமாக 4 பாடல்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த பாடல் வகைகளிலே ஓடி விளையாடு பாப்பா, நாடக பாடலாக ஏனோ என எழுப்பலானாய் மனமானே என்ற பாடல், அடுத்து பாரதிதாசனுடைய தலைவாரி பூச்சூடி என்ற பாடல், அடுத்து ஒரு தாலாட்டு பாடலும் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பாடல் வகைகளிலே முதலாவதாக ஓடி விளையாடு என்ற பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை பார்க்கலாம். இந்த பாடலின் சுராமைப்புகளை பார்க்கும் போது சங்கராபரணத்தில் பிரதிமத்தியம் சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே கிட்டத்தட்ட அமீர் கல்யாணி ராகத்தை ஒத்ததாக இருக்கின்றது. எனவே இதனுடைய நொட்டேஷனில் சுரங்கள் எவ்வாறு வாசிக்கலாம், எனவே ஹார்மோனியத்தில் எவ்வாறு வாசித்து இந்த பாடலை பாடலாம் என்பதை நான் தற்போது உங்களுக்கு பாடி காட்டலாம் என்று நினைக்கின்றேன். எனவே ஹார்மோனியத்தில் வாசிக்கும் போது சக பமரி சக கம பமத பமரணி பரே தத மரே மணி நிப கபச நிரிச பமத பரே மகடிச. பார்த்தீங்கன்னா சக பமரே சக கம பமத பமரே நி சரே தத மரே மணி நிப கப கப ச நிரிச பமத பரே இதனுடைய சுராமைப்பாக இருக்கின்றது. எனவே பார்த்தீங்கன்னா சக பமரே சக ஓடி விளையாடு பாப்பா கம பமத பமரே நரே கம பமத பமரே நீ பரே நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா தத மரே மணி நிப கூடி விளையாடு பாப்பா கபச நிரிச பமத பரே மகடிசா. ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. சரிதானே? பாருங்க, இப்ப நான் ஒவ்வொரு பந்தியா பாடி காட்டுறேன். ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ஓடி விளையாடு பாப்பா. அடுத்த பந்தியை பார்த்தீங்கன்னா க க க க ம க சரி க க க ம ப ப மத ப மத ப ம ரே நி பரே. அப்போ பார்த்தீங்கன்னா க க ம க சரி க க க ம ப மத ப ம ரே நி பரே. சின்னஞ்சிறு குருவி போலே நீ
நீ திரிந்து பறந்து வா பாப்பா. அடுத்த ரெண்டு வரி ஏற்கனவே முதல் பந்தியில் உள்ள மாதிரி தான். தத மரே மணி நீ ப க ப ச நி ரி ச ப மத ப ரே ம க நி சா. அப்ப வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளும் பாப்பா. இப்படி வரப்போகுது. இப்ப பாருங்க முழுமையா அப்படி வரணும். சின்னஞ்சேரு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளும் பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா. கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா. எத்தி திருடும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேணுமடி பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா. வானை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா. நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா. ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா. இந்த ஓடி விளையாடு பாப்பா அந்த பாடல் பாடலை பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா இந்த சுரமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னா சுத்த மத்தியமும் வருது பிரதி மத்தியமும் வருது அந்த பாடல்ல. அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா அந்த அமீர் கல்யாணி ராகத்தை இணைந்ததாக இருக்குது. இப்ப என்ன நம்ம பாடி காட்டுறேன் பாருங்க. அதுல நொட்டேஷன் தந்திருக்கிறாங்க, நல்லா இருக்குது. அதுல பாருங்க நான் ஒவ்வொரு சுரமும் சொல்லி தந்து அதுக்கு எப்படி சாகித்யம் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரி, அப்ப பாருங்க. சக ப மரி சக க ம ப மத ப மரி நி ப ரே த த த மரி மணி நி ப க ப ச நி ரி ச ப மத ப ரே ம க நி சா. இதுல பாத்தீங்கன்னா முதலாவது பந்தி அமைப்பது அதுல ப ப மத ப அதுல தான் என்ன செய்யுது பிரதிமத்தியமும் வருது. சும்மா நீங்க நம்ம வாய்ஸ் பார்க்கணும். சக ப மரி சக க ம ப மத ப மரி நி ச ரே த த த மரி ம நி நி ப க ப ச நி ரி ச ப மத ப ரே ம க நி சா. அதுல பாத்தீங்கன்னா ப மத ப மரே அதுல பாத்தீங்கன்னா ப மத ப பிரதிமத்தியமும் கிடக்குது. அப்ப அதை வச்சு ப மத ப மரே அந்த மா சுத்த மத்தியமா இருக்குது. அப்ப அழகா இருக்கு. அமீர் கல்யாணி டச் அதுல வருது. பாருங்க ஒருத்தர் சொல்லித்தர பார்க்குமா. அடுத்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா க க க க ம க ச ரே க க க ம ப மத ப ம ரே நி ப ரே. மிச்சம் அதே மாதிரி த த த ம ரே ம நி நி ப க ப ச நி ரி ச ப மத ப ரே ம க நி சா. இது வருது. எத்தனை இப்ப பாருங்க நான் ஒரு சுரம்பு சொல்லி தந்து அதுக்குரிய சாகித்யத்தையும் பார்ப்போம். வாங்க. சக ப மரி சக விளையாடு பாப்பா.
சக பமரி சக கம பமத பமரி நீ சக பமரி சக கம பமத பமரி நீ பதி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா தரத மரே மணி நீ ததத மரி மணி பா பச நிரிச மத பரே மகனிசா கப சாரி சமமத பரி மகரிசா தரத மரே மணி நீ ததத மரி மணி பா கூடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா பச நிரிச மத பரே மகனிசா கப சாரி சமமத பரி மகரிசா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அப்படி சின்ன ஹார்மோனியம் கிடந்த சுரங்களை வாய்ச்சி சில அந்த பிள்ளைகளுக்கு பாட்டுகளை சொல்லி கொடுக்கலாம் இப்ப நம்ம அப்ப சாகித்யத்தின் நேரடிய போனோம் ஓடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா புரியுதா? உங்க படி பார்ப்போம் இன்னொரு வாங்க கூடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அப்ப நம்ம அடுத்த பந்தி போனோம்னா அது நம்ம இப்ப பாருங்க க க ம க சரி க க கக கக சரி கக க ம ப மத ப கம பமத பா ரே ரே ப ரே மரி நீ பரி ப க க ம க சரி க க கக கக சரி கக சின்னஞ்சிறு குருவி போலே சின்னஞ்சிறு குருவி போலே கம ப மத ப ரே ரே ப ரே கம பமத பா மரி நீ பரி நீ திருந்து பறந்து வா பாப்பா நீ திரிந்து பறந்து வா பாப்பா சின்னஞ்சிறு குருவி போலே சின்னஞ்சிறு குருவி போலே நீ திருந்து பறந்து வா பாப்பா நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளும் பாப்பா நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளும் பாப்பா சின்னஞ்சிறு குருவி போலே நீ திருந்து பறந்து வா பாப்பா சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு
சின்னஞ்சிறு குருவி போல மாதிரி தான் மற்ற 2 பந்தி அமைப்புமே இருக்குது. அப்ப பாருங்க, ஒத்தி திரியும் வந்த கோழி ஒத்தி